வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பயணிகளின் கனிவான கவனத்துக்கு, இனி ஊருக்கு போறது ஈஸி. 845 கோடைக்கால சிறப்பு பேருந்துகள் ரெடி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நாளை வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 17 முதல் 45 நாட்கள் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதனால் வெளியூர்களில் வேலை நிமித்தமாக தங்கி இருக்கும் பொது மக்களின் குழந்தைகள் விடுமுறைக்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு குடும்பத்துடன் படையெடுப்பார்கள். இதே போல கோடை விடுமுறையை கழிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருப்பார்கள். அவர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் சுமார் 835 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் கூறியதாவது: தமிழகத்தில் வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதையொட்டி கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சி, திருவண்ணாமலை, மதுரை, கும்பகோணம், நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை முதல் ஏப்ரல் 17 அன்று 295 சிறப்பு பேருந்துகளும், மறுநாள் சனிக்கிழமை ஏப்ரல் 18 310 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, பெங்களூரு, ஓசூர், வேளாங்கண்ணி ஆகிய ஊர்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை முதல் 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல நாளை மறுநாள் சனிக்கிழமை 55 அரசு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கோடைக்கால சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் கோடை விடுமுறையையொட்டி தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கமாகும். ஆகையால் நிகழாண்டும் கோடை விடுமுறையையொட்டி சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.